இங்க சாயிங்கிற ஒரு சின்ன பையன் அவன் கால்ல போட்டிருக்கிற சாக்ஸ் எல்லாம் கலட்டி சாக்கடையில இருக்கிற குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் புடிச்சு வீட்டுல இருக்கிற மீன் தொட்டிகள்ல போடுறான். சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு படிப்பு சுத்தமா ஏறாது, ஆனா டிராயிங் நல்லா பண்ணுவான். இவன் கூட பிறந்த அண்ணன் நல்லா படிப்பான், ஆனா இவனுக்கு சுத்தமா படிப்பே ஏறாது. உன்னோட எக்ஸாம் பேப்பர் எங்கடான்னு கேட்டா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில ஓடிடுறான். வெளியில போனதும் அங்க இருக்கிற திருநாய்கள் கிட்ட நான் விளையாடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய பையன் வந்து நம்ம சாய் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இதுக்கு இவனும் பதிலா அவனை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுறான். இதனால அந்த பையனோட அப்பா அம்மாவும் நம்ம சாயோட வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்துனா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்க அப்பாவும் இவனை போட்டு இந்த பையனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது மட்டும் இல்லாம கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை கவனிக்காம இவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். அந்த டீச்சரை இவனை எழுந்திருக்க சொல்லி அந்த சென்டென்ஸ்னா இவனை வாசிக்க சொன்னா அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் இவன் கண்ணுக்கு பறக்கிற மாதிரி தெரியுது. இதனால இவனும் அந்த புக்ல இருக்கிற எல்லா லெட்டருமே பறக்கிற மாதிரி தெரியுது. நான் எப்படி வாசிக்கிறதுன்னு அந்த டீச்சர் கிட்டயே கேக்குறான். நீ ஒழுங்கா வாசிக்கலனா இந்த கிளாஸை விட்டே அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க. இவனும் பயந்துகிட்டு லபலபன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்து அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுமே சிரிச்சனால டீச்சருக்கு அவமானமாகி இவனை வெளியில துரத்தி விட்டுறாங்க. அந்த ஸ்கூல்லயே இவனுக்கு எக்ஸாம் வச்சா கூட அந்த பேப்பர்ல இருக்கிற நம்பர்னா இவனுக்கு கார்ட்டூன் நம்பர் மாதிரி தெரியுது. இதனாலேயே இவனுக்கு என்ன எழுதுறதுனே தெரியாம ஒண்ணுமே எழுதாம பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறான். இவனை டெய்லி கிளாஸை விட்டு வெளியில அனுப்புறனால இன்னைக்கு நம்மள வெளியில தான் அனுப்ப போறாங்கன்னு இவன் ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு வெளியில ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் கட்டடிச்ச விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு இவனை பயங்கரமா திட்டி அடிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இவனோட ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இருப்பாங்க. அங்க போய் பார்த்தா உங்க பையன் சரியாவே படிக்க மாட்டான், கிளாஸுக்கும் ஒழுங்கா வர மாட்டான், கிளாஸையும் கவனிக்கவும் மாட்டான். ஆல்ரெடி 3வது ஃபெயில் ஆகி 2 வருஷமா 3வதே தான் படிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் இது மாதிரி நடந்துச்சுன்னா நாங்க டிசி கொடுத்து அனுப்பிடுவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாயோட பேரண்ட்ஸும் ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு இவனை ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க.